வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நோட்ஸ் கொடுத்தாச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் அந்த டாப்பிக்கில் ஊவேசா டாப்பிக்லேருந்து குன்றக்குடி அடிகளார் அந்த டாபிக் வரைக்குமே நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோம் வீடியோ வடிவில். ஓகேங்களா? இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணதாசன், கவியரசு என போற்றப்படக்கூடிய கண்ணதாசன் டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, அது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இவர் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி. இவர் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டி அப்படிங்கிற அந்த பகுதியில் பிறந்திருக்கிறாரு. கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா 24/6/1927 முதல் 17/10/1981 வரைக்குமே இவர் வாழ்ந்திருக்காரு. அதாவது ஜூன் 24/1927 அப்போ பிறக்கிறாரு. அதை தொடர்ந்து அக்டோபர் 17, ஓகேங்களா, அக்டோபர் 17, 1981 அப்போ அவர் இறக்குறாரு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 54 ஆண்டுகள் இந்த பூவுலகில் கண்ணதாசன் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாரு. ஓகே. இவருடைய பெற்றோர்கள் யார் அப்படின்னா சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையார். கண்ணதாசனோட பெற்றோர் பெயர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையார், அவங்க தான். கண்ணதாசன் வந்து சிறு வயதிலேயே தத்து கொடுக்கப்படுறாரு. ஓகேங்களா? அந்த தத்து கொடுப்பதன் மூலியமாக இவருடைய வளர்ப்பு தாய் யார் அப்படின்னா தெய்வானை ஆச்சி. ஓகேங்களா? கண்ணதாசன் அவர்களுடைய வளர்ப்பு தாய் தெய்வானை ஆச்சி. அந்த வளர்ப்பு தாய் கண்ணதாசனுக்கு சூட்டிய பெயர் என்ன அப்படின்னா நாராயணன். கண்ணதாசனுக்கு சூட்டிய பெயர் நாராயணன். ஓகேங்களா? ஓகே. அதாவது இவருடைய பெற்றோர் யாருன்னா சாத்தப்பன் விசாலாட்சி, அவங்க இட்ட பெயர் முத்தையா. ஓகேங்களா? இவருடைய வளர்ப்பு தாய் தெய்வானை ஆச்சி, அவங்க இட்ட பெயர் நாராயணன். ஓகே. இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவியரசு, அதுதான் இவருடைய சிறப்பு பெயர். ஓகேங்களா? ஓகே. அதே போலவே கவியரசு அப்படிங்கிற ஒரு பட்டம் இன்னொரு கவிஞனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா முடியரசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதாவது குன்றக்குடி அடிகளார் வந்து வழங்கியிருப்பார். பரம்பு மலையில் நடந்த நிகழ்வில் முடியரசனுக்கு கவியரசு அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை குன்றக்குடி அடிகளார் வழங்கியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கண்ணதாசனின் புனை பெயர்கள். ஓகே, இது பார்ப்போம். காரைமுத்து புலவர், ஆரோக்கியசாமி, பார்வதிநாதன், வணங்காமுடி, கமகப்பிரியன், துப்பாக்கி. ஓகேங்களா? இந்த புனை பெயர்களில் எண்ணற்ற இலக்கியங்களை படைச்சிருக்கிறாரு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஷினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? காரைமுத்து புலவர், ஆரோக்கியசாமி, பார்வதிநாதன், வணங்காமுடி, கமகப்பிரியன், துப்பாக்கி ஆகியன கண்ணதாசனின் புனைப்பெயர்கள். ஓகே. அடுத்து வந்து காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறாரு கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா? அதாவது கண்ணதாசன் தொடாத இலக்கிய வடிவமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற பல்வேறு இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை கண்ணதாசன் அவர்கள் படைச்சிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கண்ணதாசன் அவர்கள் படைத்த நூல்களை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இவருடைய நெடுங்கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசுகாவியம். இயேசுகாவியம் அப்படிங்கிறது இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் தான் இயேசுகாவியம். 5 பாகங்களையும் 149 அதிகாரங்களையும் 810 விருத்தங்களையும் 2346 அகவல் அடிகளையும் கொண்டது தான் இயேசுகாவியம். ஓகேங்களா? ஓகே. பார்ப்போம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆட்டனத்தி அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஆட்டனத்தி அப்படிங்கிறது ஒரு மன்னனோட பெயர். ஓகேங்களா? ஆட்டனத்தி அப்படிங்கிறது ஒரு மன்னனுடைய பெயர். அடுத்து மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு 3 நூலை கொடுப்பாங்க, ஒரு நாடக நூலை ஒன்று கொடுப்பாங்க. இவற்றில் நாடக நூல் எது, கண்ணதாசன் எழுதிய நாடக நூல் எது, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி கேட்பாங்க. இல்லைன்னா 3மே நாடக நூல் கொடுப்பாங்க, 1 கவிதை நூல் கொடுத்து இதில் கண்ணதாசன் எழுதிய கவிதை நூல் எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து இயேசு காவியம். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும்
அவரது அறிவுரைகளையும் கூறக்கூடிய நூல் தான் இயேசு காவியம். எத்தனை பாகங்கள்? 5 பாகங்களையும் 149 அதிகாரங்களையும் 810 விருத்தங்களையும் 2346 அகவலடிகளையும் கொண்டது தான் இயேசு காவியம். மிகப்பெரிய நூல். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கண்ணதாசன் படைத்த நாடகம் ராச தண்டனை. கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து அவர் படைத்த இனிய நாடகம் தான் ராச தண்டனை. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயரில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணதாசன் படைத்த நாடகம் ராச தண்டனை. கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து அவர் படைத்த இனிய நாடகம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இவர் எழுதிய கட்டுரை தொடர் என்ன அப்படின்னா அர்த்தமுள்ள இந்து மதம். ஓகேங்களா? நல்லா இருக்கும். இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் நூல் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்கும். ஒரு 10 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. ஓகே. இவர் எழுற்றிய புதினங்கள் 1000 தீவு அங்கையர்கண்ணி வேளங்குடி திருவிழா, 1000 தீவு அங்கையர்கண்ணி வேளங்குடி திருவிழா எண்ணற்ற புதினங்களை எழுதியிருக்கிறார். ஓகே. இவர் 20க்கும் மேற்பட்ட புதினங்களை எழுதியிருக்கிறாரு. அதில் சிறந்த வரலாற்று புதினம் எது அப்படின்னா சேரமான் காதலி. அதுதான் சிறந்த வரலாற்று புதினம் எது? சேரமான் காதலி. அதுக்குத்தான் 1980ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி பரிசு கிடைச்சிருக்கு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றுத்தந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேரமான் காதலி எந்த ஆண்டு அதையும் கேட்டிருக்காங்க. 1980. இன்னொரு கொஷினும் கேட்பாங்க. என்னன்னா சேரமான் காதலி என்பது எவ்வகையான நூல் அப்படிங்கிறதை கேட்டிருக்காங்க. வரலாற்று புதினம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ப்ரீவியஸ் இயரில். இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து இதை தொடர்ந்து பல நூல்களையும் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. சிவகங்கை சீமை, தேர் திருவிழா, தைப்பாவை ஆகிய நூல்களையும் இவர் படைச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த சிவகங்கை சீமை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடக நூல். சிவகங்கை சீமை அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். ஓகே. அடுத்து இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. கண்ணதாசன் கவிதைகள் அப்படிங்கிற பெயரில் 7 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இவர் திரைத்துறைக்கு பற்றி பார்ப்போம். இவர் திரைத்துறை வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். திரைத்துறைக்கு இவரை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா இயக்குனர் ராம்நாத் அவர்கள் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் முதலாக வசனம் எழுதத்தான் போய் வாய்ப்பு கேட்பாரு. ஓகேங்களா? அந்த வசனம் எழுத போய் வாய்ப்பு கேட்கும்போது அந்த டைரக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வசனம் எழுதலாம் ஆட்கள் இருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வசனம்லாம் எழுதுவார். ஓகேங்களா? அந்த பீரியடு அப்போல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, வசனம் எழுதலாம் திறமையான ஆட்கள் இருக்காங்க, நீங்கள் பாட்டு எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணதாசனை நோக்கி கேட்டிருக்காரு இயக்குனர் ராம்நாத் அவர்கள். நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போத்தான் அவர் பாடலுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா கலங்காதிரு மனமே அப்படின்னு ஒரு பாடல். அது 1949ஆம் ஆண்டு கன்னியின் காதல் என்ற பாடலை எழுதி என்ன பண்ணுறாரு, திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமாகிறாரு. அதாவது கலங்காதிரு மனமே அப்படிங்கிற அந்த ஒரு திரையிசை பாடல் கன்னியின் காதல் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் எழுதி திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமாகிறாரு 1949ஆம் ஆண்டு. ஓகேங்களா? அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா 1954 பார்த்தீங்க அப்படின்னா படித்த பெண் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் நல்லதை சொன்னா நாத்திகனா அப்படிங்கிற பாட்டு எழுதி அறிமுகமாயிருப்பார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இவருடைய இறுதி திரை இசை பாடல் என்ன அப்படின்னா கண்ணே கலைமானே அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் தான். படம் 3ஆம் பிறை, கண்ணே கலைமானே, அதுதான். ஓகேங்களா? இந்த பாடல் வரிகள்லாம் அருமையாக இருக்கும். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே அப்படிங்கிற வரிகள்லாம் வரும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் அந்த ஸ்ரீதேவி கமலஹாசனை மறந்துடுவாங்க. அந்த கான்செப்டை பாடல் வரிகளில் கொண்டு வந்திருப்பார். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே அப்படின்னு கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி பாடலில் கான்செப்டை சொல்லக்கூடிய கவிஞர்களில் மிகச்சிறந்த கவிஞர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் தான். ஓகே. அடுத்து கதை வசனம் எழுதிய முதல் திரைப்படம் இல்லற ஜோதி. இவர் கதை வசனம் எழுதிய முதல் திரைப்படம் என்ன அப்படின்னா இல்லற ஜோதி. அதுதான். காதல் தத்துவம் பாடுவதில் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். காதல் பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். 2 மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. ஓகேங்களா? இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் சாங்ஸ்லாம் அவர் எழுதியிருக்காரு.
இந்த மாதிரி ஒரு கருத்து கொண்ட பாடலை இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு அவர் வந்து அருமையாக எழுதியிருக்கிறார். அதை போலவே சொல்லவே வேண்டாம், பல எண்ணற்ற தத்துவ பாடல்களையும் அவர் வந்து பாடியிருக்கிறார். ஓகே, அடுத்து கவிதையிலும் உரைநடையிலும் சொற்பொழிவிலும் திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியினை வகுத்து கொண்டு தலை நிமிர்ந்து நின்றவர் தான் கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா, தனக்குன்னு ஒரு பாணியை வந்து அவர் கடைபிடிச்சார் கண்ணதாசன் அவர்கள். எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரடு முரடான வார்த்தைகள், புரியாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் கண்ணதாசன் எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் எளிமையான முறையில் எழுதியவர் தான் கண்ணதாசன் அவர்கள். ஓகே, எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை முழுக்க முழுக்க கண்ணதாசனையே சேரும். ஓகே, 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி புகழ் பெற்றிருக்கிறாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஓகே, இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படிங்கிற கொள்கையை கொண்டு பாடியவர் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இதன் மூலியமாக பட்டி தொட்டிகளிலெல்லாம் தமது திரை இசை பாடல்களாக புகழ் பெற்றிருக்கிறாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஓகே, அதற்கடுத்து பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களிலே எடுத்தாண்டவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அடுத்து திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர். ஓகேங்களா, நமக்கு தெரியும் கண்ணதாசன் திரை உலகில் மட்டும்தான் சிறந்து விளங்கியிருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்ணதாசன் திரை உலகில் மட்டும் சிறந்து விளங்கவில்லை, இலக்கிய உலகிலும் அவர் சிறந்து விளங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் ஒரு சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்திருக்கிறார். ஓகே, அடுத்து தமது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மெய்யியல் அப்படின்னா என்னென்னா தத்துவம், பிலாசபி. ஓகேங்களா, இந்த பிலாசபியை வந்து மக்களிடம் எளிய முறையில் கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா அது கண்ணதாசன் தான். நம்ம சந்தேகப்பட தேவையே இல்லை. இவர்தம் திரைப்பட பாடல்கள் பலவும் நூல் வடிவம் பெற்றிருக்கின்றன. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்புகளை பற்றி பார்ப்போம். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 1969ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது குழந்தைக்காக அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் யார் இந்த மாயம், ஓகேங்களா, குழந்தைக்காக அப்படிங்கிற ஒரு படத்தில் யார் இந்த மாயம் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டுக்கு 1969ஆம் ஆண்டு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பெற்றிருக்காரு. அடுத்து இயற்றமிழ் கவிஞர். ஓகேங்களா, கவியரசன் மட்டும் இல்லை, இயற்றமிழ் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குது. இருந்து பாடிய இரங்கற்பா பாடியவர். ஓகேங்களா, இரங்கற்பா அப்படின்னா என்னென்னா ஒரு கவிஞன் இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு செலுத்தப்படக்கூடிய புகழஞ்சலி தான் இரங்கற்பா. ஆனால் கண்ணதாசன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தான் இருக்கும்போதே தனக்கு தானே வந்து இரங்கற்பா பாடியிருக்கிறாரு கண்ணதாசன் அவர்கள். ஓகே, மத்திய மாநில அரசுகளோட விருதினையும் அண்ணாமலையார் நினைவு பரிசினையும் பெற்றிருக்கார். 1979ஆம் ஆண்டு அண்ணாமலையார் நினைவு பரிசை வந்து கண்ணதாசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். ஓகே, தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் விளங்கியிருக்கிறாரு கண்ணதாசன் 1978. ஓகேங்களா, தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கியவர் கண்ணதாசன் 1978ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டார். இதற்கு முன்னாடி ஒரு கவிஞர் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார். யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். அவரை தொடர்ந்து இரண்டாவது அரசவை கவிஞர் தான் கண்ணதாசன் அவர்கள் 1978ஆம் ஆண்டு. ஓகேங்களா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதழ்கள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த இதழ்கள் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, பார்ப்போம். தென்றல், முல்லை, கண்ணதாசன், கடிதம், தமிழ் மலர், தென்றல் திரை, சண்டமாருதம், திருமகள், திரை ஒளி, மேதாவி முதலிய இதழ்கள் தொடங்கி அவற்றின் ஆசிரியராக இருந்து சிறந்த இதழ் பணி ஆற்றியுள்ளார். ஓகேங்களா. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் கண்ணதாசன் நடத்தாத இதழ் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தென்றல், முல்லை, கடிதம் இப்படி கொடுத்துட்டு குயில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த குயில் அப்படிங்கிற இந்த இதழை நடத்தியவர் யாருன்னா பாரதிதாசன், நமக்கு தெரியும். ஓகேங்களா, இதழ்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கங்கை காவிரி திட்டம் குறித்து ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்னரே தெளிவுபடுத்திய கவிஞர் யாருன்னா கண்ணதாசன் அவர்கள் தான். கங்கை காவிரி திட்டம் அப்படின்னா என்னன்னா கங்கை நதியில் இருக்கக்கூடிய அந்த உபரியாக இருக்கக்கூடிய நீரை இந்தியாவோட வறண்ட தெற்கு பகுதிகளுக்கு கொண்டு சென்று காவிரியோடு இணைக்கக்கூடிய ஒரு பெரிய நதிநீர் திட்டம் தான் கங்கை காவிரி திட்டம்.
அந்த கங்கை காவிரி திட்டத்தை வந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னரே தெளிவுபடுத்திய கவிஞர் தான் கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கங்கை நதியை திருப்பி இழுத்து காவிரி வரை கொணர்வோம் அப்படின்னும் பொது உடைமை பாடியவன் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஓகே. அதுக்கு அடுத்து பாரதி கண்ட திட்டமான சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற பாடிய புதுமை கவிஞர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவருடைய வாழ்க்கை சரிதம் பார்ப்போம். இதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன? வனவாசம். பிறப்பு முதல் திமுகவிலிருந்து பிரியும் வரை. ஓகேங்களா? அதாவது வனவாசத்தில் வந்து அவர் பிறந்ததுலேருந்து திமுகவில் சேர்ந்து மனக்கசப்பின் காரணமாக வெளியே வர வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வனவாசத்தில் எழுதியிருப்பார். ஓகேங்களா? வனவாசம் நூல் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா நீங்கள் படித்து பாருங்கள். இது ஒரு சிறந்த நூல், நல்லா இருக்கும். வனவாசம் நூல் வந்து சிறப்பாக இருக்கும், நான் படிச்சிருக்கேன். ஓகே. செகண்ட் வந்து எனது சுயசரிதம். எனது சுயசரிதம் வனவாசத்தில் விடுபட்ட பகுதி. ஓகேங்களா? வனவாசத்தில் விடுபட்ட பகுதி தான் எனது சுயசரிதம். அதற்கடுத்து மனவாசம் அப்படின்னு. ஓகேங்களா? காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்தில் இருக்கக்கூடியதான் மனவாசம் அப்படிங்கிற ஒரு நூல். அதாவது அவர் வந்து திமுகவில் சேர்ந்திருப்பார், மனக்கசப்பின் காரணமாக வெளியே வந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருப்பார். ஓகேங்களா? அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்தில் ஏற்பட்ட தன் வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து மனவாசம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பார். அடுத்து எனது வசந்த காலங்கள் அப்படிங்கிறதும் இவருடைய தன் வரலாறு நூல். ஓகேங்களா? 4 நூல் எழுதியிருக்கிறாரு வாழ்க்கை சரிதம். என்னென்ன அப்படின்னா வனவாசம், எனது சரிதம், மனவாசம், எனது வசந்த காலங்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இவருக்கு மணிமண்டபம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவர் பிறந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழக அரசு கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இவர் மறைவு. அதாவது அமெரிக்க வாழ் தமிழர்களின் அழைப்பை ஏற்று டெட்ராய்டு நகர் தமிழ் சங்க விழாவில் கலந்து கொண்ட போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கண்ணதாசன் சிகாகோ நகர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதாவது அமெரிக்காவில் வாழக்கூடிய அந்த தமிழர்களோட அழைப்பை ஏற்று டெட்ராய்டு நகரில் இருக்கக்கூடிய தமிழ் சங்க விழாவில் கலந்துக்க போயிருக்கிறாரு. ஓகேங்களா? இங்கேருந்து அமெரிக்கா போயிருக்காரு. அங்கே அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சிகாகோ நகர மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அப்படி இருந்தும் சிகிச்சை பலனின்றி 17/10/1981 அன்று அவர் வந்து மரணம் அடைகிறாரு. ஓகேங்களா? அவருடைய உடல் வந்து சென்னையில் தகனம் செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 22ஆம் தேதி சென்னையில் அவரது உடல் வந்து தகனம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. இவர் கடைசியாக எழுதிய பாடல் என்ன? கண்ணே கலைமானே. ஓகேங்களா? கன்னி மயில் என கண்டேன் உனை நானே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் தான் இவர் எழுதிய கடைசி பாடல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவரின் சிறந்த தொடர்கள் அதுவும் பார்ப்போம். மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம். 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பாடல். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளின் பொன்னாகலாம் அப்படிங்கிற பாடல் வரிகளை எழுதியவர் கண்ணதாசன். அடுத்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஓகேங்களா? இந்த பாடல் வரிகளை எழுதியவரும் கண்ணதாசன் தான். போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் அப்படிங்கிற இந்த வரிகளையும் பாடியிருக்கிறார். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு பாட்டு தான். டிஎன்பிசி நம்ம படிப்போம், இதன் மூலியமாக பல அவமானங்கள் நம்ம படுவோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கண்டுக்கூடாது. போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன். நான் என் முயற்சியை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து செல்லுங்க, வெற்றி நமக்கு தான். அடுத்து ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோமா. எவ்வளோ அழகான வரிகள் பாருங்க. ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோமா. கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு ஆசை விடவே விடாது. அடுத்து சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, நேரு இறந்த பொழுது பாடியது. ஓகேங்களா? இவர் வந்து திமுகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிறாரு. அப்போ நேரு வந்து அவர்கள் இறந்துடுறாரு. அப்போ பாடிய வரிகள் தான் சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ அப்படின்னு வந்து பாடியிருப்பார். அடுத்து சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, இந்த வரிகளையும் கண்ணதாசன் பாடியது தான். அடுத்து வந்து தமிழ் உணர்வு. செந்தமிழ் சொல்லெடுத்து
இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். அதாவது அவர் இசை தொடுப்பார். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். அடுத்து கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே. அதாவது தமிழ் தாயோட அந்த பழம் பெருமையை இந்த பாடல் வரிகளில் சொல்கிறார் கண்ணதாசன். கதிர் வெடித்து பிளம்பு விழ, ஓகேங்களா, சூரியனோட கதிர்கள் வெடித்து சிதறும் போதும் கடல் கொதித்து சூடேற்ற, கடலோட வெப்பநிலையில் ஏற்படும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பும் முதுமை மிகு நிலப்பரப்பில், அந்த முதுமையான ஒரு நிலப்பரப்பில் முதல் பரப்பு, அந்த நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றும் போது நதி தோன்றும் முன் மணல் தோன்றும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே. நதி வர்றதுக்கு முன்னாடி மணல் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றிய மொழி நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் தாய் அப்படின்னு அழகுற சொல்கிறாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அடுத்து வாழ்வியல் சிந்தனை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஓகேங்களா, வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நம்ம கவலைப்பட்டு நின்றோம் அப்படின்னா எதுவுமே மாறாது, நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு பாட்டு. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. அடுத்து குழந்தையை பற்றி ஒரு அழகு பாடல். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள். அதாவது அழகு தெய்வம் அப்படின்னா குழந்தை, அது மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்குது. அந்த மெல்ல மெல்ல அடியெடுத்து வைப்பது மூலமாக என்னால் அன்பு கவிதைக்கு ஒரு அடியை அந்த குழந்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அடுத்து சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் ஓங்கவும் பொதுமை உணர்வே ஏற்றது என்பதை கண்ணதாசன் அவர்கள் வலியுறுத்தி பாடுறாரு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அப்படிங்கிறது. ஓகேங்களா, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க கண்ணதாசன் அவர்கள். பாரதிதாசன் நம்ம போற்றக்கூடாது, இது கண்ணதாசன். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. அடுத்து ஓசை நயம். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வலையோசை, தாளை மடலோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குலவியர் வாய் தேனோசை. ஓகேங்களா, இந்த ஓசை நேயத்தை அழகுற பயன்படுத்தியிருக்கிறாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அடுத்து சொல்லாட்சி. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். ஓகேங்களா, நம்ம என்றைக்குமே பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான் சொல்லணும். அப்படி செயல்பட்டால் இந்த உலகம் உங்ககிட்ட மயங்கும். நிலை உயரும் போது, நீ பெரிய பதவிக்கு போனாலுமே பணிவோடு இருந்தீங்கன்னா எல்லோருமே உன்னை மதிப்பாங்க அப்படிங்கிற பொருள்பட கவிதைகள் கொடுத்துருக்காரு கண்ணதாசன் அவர்கள். ஓகே, அடுத்து நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஓகேங்களா, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த வரிகளை கொடுத்துட்டு இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, நம்ம பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசன் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள், அவர் எழுதிய சிறந்த தொடர்கள், அவர் நடத்திய இதழ்கள், அவர் பெற்ற விருதுகள், அந்த சிறப்புகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, அடுத்து அவருடைய பாடல்கள்லாம் இருக்குது, அதை நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.